வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமானதுங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப அதிகங்க. குறிப்பாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் ஒழுங்கற்ற மாதவிடாய், குழந்தையின்மை, கர்ப்பப்பை புற்றுநோய், அதுக்கப்புறம் இந்த தாய்ப்பால் சுரப்பு இல்லாதது, அப்புறம் ஆண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா விந்தணு குறைபாடுகள், இந்த மாதிரி 300க்கும் மேற்பட்ட நோய்களை தீர்க்கும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மரத்தை உங்கள் வீட்டில் வளருங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலே போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. மருந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் சாப்பிடுங்க. எந்த நோயுமே உங்களுக்கு வராது. அதுலேயே இந்த மூலிகையே நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது சில பக்க விளைவுகளும் இருக்குது, சைட் எஃபெக்ட்ஸும் இருக்குங்க. அதையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மரத்தின் பெயர் கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க, முள் முருங்கை சொல்லுவாங்க. இங்கிலீஷில் இந்தியன் கோரல்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொட்டானிக்கல் நேம், அதாவது தாவரவியல் பெயர் எரித்ரினா இண்டிகா லாங்க். இது பாப்பிலோனேசி குடும்பத்தை சேர்ந்ததுங்க. இதை சூடு கொட்டை மரம்னு சொல்லுவாங்கங்க. இதை நீங்கள் அந்த கொட்டையை நல்லா தரையில் தேய்ச்சிட்டு உடம்புல வச்சிங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். இந்த சின்ன வயசுலலாம் நாங்கள்லாம் விளையாடுவோம். கண்டிப்பாக இந்த ஒரு மரம் ஒவ்வொரு வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்கணுங்க. இது ஒரு வாஸ்து செடியாகவும் இருக்குங்க. அதாவது இந்த ரேடியேஷன் இருக்குங்களா, கதிர்வீச்சுக்களை கிரகித்து கொள்ளும் ஆற்றல் இந்த செடிக்கு இருக்குங்க. மண் தரை இருக்கிறவங்க தரையில் வளர்க்கலாங்க. இப்போது மண் தரை இல்லாதவங்க ஒரு தொட்டியில் ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேனில் தான் நான் வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்டெம் கட்டிங் இல்லைன்னா விதை மூலமும் வளர்க்கலாங்க. ஆனால் நீங்கள் தொட்டியில் வளர்க்கும்போது ஒரு சின்ன ஸ்டெம் கட்டிங் வச்சாலே போதுங்க, ரொம்ப நல்லா வளர்ந்துடும். இந்த செடிக்கு பராமரிப்பு எதுவுமே கிடையாதுங்க. தண்ணீர் மாத்திரம் விட்டிங்கன்னா போதும். சாதாரண தோட்டத்து மண்ணிலேயே வைக்கலாம். நான் பழைய மண் தாங்க வச்சேன். எந்த ஒரு மண் கலவையும் பெருசாக ப்ராப்பராக இதுக்கு வைக்கலைங்க. ரொம்ப ஈஸியாக துளுத்து வந்துருச்சுங்க. இந்த கல்யாண முருங்கை இலை, விதை, பட்டை, பூக்கள் எல்லாமே மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இதில் கால்சியம், இரும்பு, அப்புறம் எரித்ரைனின், எரிசோடைன், ஃபெரிக் ஆசிட், ஆல்கஹால், ஐசோஃப்ளேவன், எரிபிடின் கெமிக்கல் போன்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இது அதிகமாக இருக்குங்க. இந்த முள் முருங்கை என்று சொல்லக்கூடிய கல்யாண முருங்கை அந்த மரத்துடைய மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒழுங்கற்ற மாதவிடாய், இர்ரெகுலர் பீரியட்ஸ். அது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதாவது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ சுரைக்கும் போது, அதிகமானாலும் பிரச்சனை, குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை தாங்க. இந்த மாதிரி குறைவாக சுரக்கும்போது ஆண்ட்ரோஜன்ற ஹார்மோன் அதிகமாகி சினைப்பை நீர்க்கட்டி, இந்த பிசிஓ அந்த நீர்க்கட்டின்னு சொல்கிறாங்களே, அது அதிகமாக வரும். முகத்தில் முடி வரும், உடல் பருமனாகும், தைராய்டும் வரும். இவங்க வாரம் 2 முறை இந்த இலையை எடுத்து சூப்பு மாதிரியோ இல்லை அடை செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஒரு 5 ml எடுத்துகிட்டு அந்த இலையை நல்லா ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். இந்த கல்யாண முருங்கை இலையுடைய அந்த ஜூஸ் பண்ணி நீங்கள் குடிக்கும்போது வெறும் வயிற்றில் குடிக்கிங்க. மத்தியானமாக நீங்கள் மோர் சாதம் தாங்க சாப்பிடணும். ஏன்னா இது அதிகமான வெப்பத்தை கொடுக்கக்கூடியது. வாரத்துக்கு 2 முறை குடித்தா போதாங்க. அடுத்ததாக தாய்ப்பால் சுரக்கத்துக்கு இந்த இலையுடைய நரம்புகளெல்லாம் எடுத்துகிட்டு பாசிப்பருப்பு, வெங்காயம், தேங்காய், நெய் போட்டு சாப்பிடும்போது தாய்ப்பால் நல்லா சுரக்குதுங்க. அடுத்ததாக பிரசவத்துக்கு பின்னாடி கர்ப்பப்பை க்ளீன் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இந்த கல்யாண முருங்கை இலை, மிளகு, பூண்டு, மஞ்சள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கும்போது கர்ப்பப்பையானது தூய்மையாகுதுங்க. அடுத்ததாக மாதவிடாய் தள்ளி போதும் இல்லைங்களா, ஒரு டேட்டு கரெக்டான டேட் இருக்காது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கருப்பு எல்லை நல்லா ஊற வச்ச தண்ணியை எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் அந்த இலையை நல்லா அரைச்சிட்டு காலையிலையும் சாயந்தரமும் சாப்பிடும்போது அந்த மாதவிடாய் ஒழுங்காகும். அடுத்ததாக சில பெண்களுக்கு ஏஜ் அட்டனே பண்ண மாட்டாங்க. ஒரு 30 வயசு ஆகும்போதும் ஏஜ் அட்டன் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கருப்பட்டி இருக்கு இல்லைங்களா, பனை வெல்லம், அதையும் இந்த இலையையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு 3 நாள் கண்டினியூஸாக சாப்பிடும்போது மாதவிடாய் வந்துடுங்க.
அடுத்ததாக குழந்தை இல்லாததுக்கு காரணம் பெண்கள் மாத்திரம் இல்லைங்க, ஆண்களுக்கும் இருக்குது. அதாவது விந்தணு குறைபாடு இருக்கிறதுனாலையும் குழந்தைங்க பிறக்காது இல்லைங்களா. இந்த வாரம் 2 முறை புழுங்கல் அரிசியோட மிளகு உப்பும் சேர்த்து இந்த இலையையும் சேர்த்து சாப்பிடும்போது விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். பெண்கள் எல்லாருமே வாரத்தில் 2 முறை இந்த கல்யாண முருங்கை இலையை உணவாக சமைச்சு சாப்பிடும்போது மார்பக கட்டிகள் இருந்தால் கரைஞ்சிடுங்க, கட்டிகள் வராது, கர்ப்பப்பை புற்றுநோயும் கண்டிப்பாக வராதுங்க. சிறுநீர் கழிக்கும்போது ஒரு எரிச்சலாக வரும் இல்லைங்களா சில பேருக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கு பாசி பருப்போடு இதை கூட்டு செஞ்சு சாப்பிட்டா சரியாயிடுங்க. இந்த இலையுடைய சாறை எடுத்துகிட்டு ப்ளஸ் தேங்காய் ப்ளஸ் மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு இந்த தோல் வியாதிகளுக்கெல்லாம் மேலே நல்லா தடவும் போது அந்த தோல் பிரச்சனைலாம் சரியாயிடுதுங்க. கரையாத நெஞ்சு சளியையும் கரைச்சிடுங்க. அடுத்ததாக மலச்சிக்கலையும் இது தீர்க்கும். இப்படி ஏராளமாக ஒரு 300க்கும் மேற்பட்ட நோய்கள் இந்த கல்யாண முருங்கையோட இலை, பட்டை, பூக்கள் எல்லாமே குணமாக்குதுங்க. ஆனால் எந்த ஒரு மூலிகையினாலும் அளவுக்கு மீறி நம்ம எடுக்கும்போது பக்க விளைவுகள் ஏற்படும். இதுக்கும் பக்க விளைவுகள் இருக்குங்க. விதைகளை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டோன்னா வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்படுங்க. அடுத்ததாக இலை, பட்டை எல்லாம் கூட நம்ம ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அப்படி அளவுக்கு மீறி எடுக்கும்போது குழப்பம், கோபம், தலை சுற்றல் வரும். ஏன்னா இந்த இலையில் சைட்ரிசின் என்ற டாக்ஸிக் கெமிக்கல் இருக்குங்க. விதைகளை கொஞ்சம் சாப்பிட்டுட்டோன்னா அதனால் குழந்தைங்கள்லாம் வாயில் வைக்காமல் பார்த்துக்குங்க. கோமா நிலைக்குமே, அதாவது மயக்க நிலையை ஏற்படுத்திடும். எதையுமே நம்ம அளவோடு தாங்க சாப்பிடணும். உங்கள் மருத்துவரோட ஆலோசனை கேட்டு பயன்படுத்துங்க. இந்த கல்யாண முருங்கை அப்போல்லாம் வேலிக்காக பயன்படுத்துவாங்கங்க. இதில் இந்த தண்டுலலாம் முள்ளுலாம் இருக்கும். இதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த கல்யாண முருங்கையை நீங்கள் உங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க. எல்லா வீட்டிலும் வளருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.